இப்போவும் அங்கே ஜெர்மன் போயிருக்காரு, அடுத்து லண்டன் போக போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஸ்பெயின்லேருந்து அதே சைக்கிளா இல்லை லண்டன் சைக்கிளா? ஏங்க அவங்க முதல்வரை போய் சைக்கிள்லாம் மெரிக்க விடாதீங்க. வானாங்கப்பா, அவர் வந்து அந்த உடல்நிலை அந்த தகுதியில் அவர் இல்லை. நாளைக்கு வந்து இப்போ கருணாநிதி படத்தை அங்கே திறக்கிறாங்க. ஓகே, தப்போ சரியா எவனோ அந்த கூகுளில் ஏற்றிட்டுக்கிறான் போல இருக்குது. இப்போ அந்த மாதிரி சிலைத்து இருக்கிற போது இப்போ ஒரு 4 பேர் வெளிநாட்டுக்காரன், யாரும் கருணாநிதி, டாக்டர் கலைஞர் கருணாநிதி யாரா அது அப்படின்னு திறந்தா இந்த தலைப்பு முன்னாடி வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ராமசாமி நாயக்கர்னு போட்டால், பெரியார்னு போட்டால் அது எந்த மாதிரி நீங்கள் இந்த நான் என்ன கேட்குறேன் சார், ஏன் சுற்றி 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 ஸ்டாலின் அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு போட்டோமா சார்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் காசு நம்ம காசு, அது அவர் எடுத்துகிட்ட பிறகு அவர் காசு தானே, எங்கேயோ போகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது இந்த மீடியாக்காரங்களுக்கு வேறு வேலை கிடையாது. இவங்க எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்கிறதே வேலை. எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு 2 வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல வச்சு, அவர் வந்து நல்லா ஏதாவது நினச்சா கூட நீங்கள் வந்து அவரை வந்து அவரோட சேர்ந்து இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நீ 2 மாத்திரை போட்டு தண்ணியை குடிச்சப்பா மூச்சு எனக்கு உடம்பு சரியாயிடும். ஏதோ எம்ஜிஆர் படத்தில், அந்த காலத்து படத்தில் ஒரு சீன் வந்துருக்கீங்களா, பழைய படத்தில் எம்ஜிஆர் அடிபட்டுருப்பார், அவர் பார்த்து இது மாத்திரை போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் ஹீரோயின், அந்த மாதிரிலாம் இது இருக்குது. அதனால் சார் பொய் சொல்லுங்கள் சார், பொய்யை சொன்னாலும் அடிக்கடி சொல்லுவார்ல, பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லோட போக்கத்த பசங்களான்னு ஒரு டைலாகை நம்முடைய முதல்வர் பேசுவார்ல, அதை தான் நம்ம அவருக்கு போட்டுக்காங்க. சிறந்த முதல்வர் பட்டியலில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வருக்கு டாப் 10 இடத்துல வந்து இடமே கிடைக்கல சார். அது வேற வர விஷயம். ஓகே சார். சார் இல்லை சார், பாண்டிச்சேரி முதல்வர்லாம் இருந்தார், கேரளா முதல்வர் இருக்குல்ல சார், எங்கள் கவனத்துக்கு வராமல் போயிடுச்சு சார். அது இப்போ வந்துருச்சு இல்லை சார். யோகி ஆதித்யநாத் கூட இருக்கார் சார். இருக்கட்டும், நாங்கள் அடுத்து வர வைக்கிறோம் பாருங்க. முதல் இடத்துல வந்துடுவாருங்களா சார்? முதல் இடத்துல போனால் நீங்களாம் கிண்டல் பண்ணுவீங்க. ஒரு 2வது 3வது. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பறையர் பேரவண்ட தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. முதல்வர் வந்து ஜெர்மனி நோக்கி பயணம் பண்ணியிருக்காரு. அதாவது 30 லட்சம் பேருக்கு இதுவரை வந்து அயல் நாட்டில் வந்து 30 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்காரு. இப்போவும் வந்து அங்கே இல்லை, அயல் நாட்டுக்கு போய் முதலீட்டை ஈர்த்து தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வாங்கி தந்திருக்காரு. 30 லட்சம் பேருக்கு தந்திருக்காரு. இப்போவும் வந்து ஜெர்மனி நோக்கி போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு 30 லட்சம் பேருக்கு வாங்கி யாருக்கு வேலை கொடுப்பாரு? ஓகே, ஒரு ஆள் காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, இந்த காலேஜெல்லாம் டே காலேஜ் ஈவினிங் காலேஜ் நடக்குது. அந்த மாதிரி ஒரு ஆளை டபுள் வேலை செய்வாங்களா என்னன்னு தெரியல. ஏன் திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாரு? இல்லை, ஆண்டுக்கு ஒரு முறை போயிடுறாரு கண்டிப்பாக. ஸ்பெயின் போனார், அமெரிக்கா போனார். ஏன் போய் செம்ம சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியது தானே? எதுக்கு 30 லட்சம் வேலையை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து என்ன பண்ணுறது? இல்லை ரிட்டையர் ஆகலாம் திருப்பி சேர்த்துடலாமா வேலையில்? ஏற்கனவே தமிழ்நாடு வேலையில்லா திண்டத்தில் இருக்குது. அப்படியா? அப்போ ஏற்கனவே ஒரு 30 லட்சம் வந்தது. நீங்கள் அது ஹிந்திக்காரங்க யாராவது கொடுத்துட்டீங்களா, இல்லை தெலுங்காரங்களுக்கு யாராவது கொடுத்துட்டீங்களா? என்ன கதை அது? இதுவரை நடந்த முதலீட்டுகளில் இவர்கள் சொன்னது போல் எதுவும் நடக்காமல் 3% வேலைவாய்ப்பு தான் இங்கே வந்திருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்னார். அப்போ என்னது? நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ஆடிட் பண்ணணும்ல. போட்ட மாதிரி இருந்தால் அப்புறம் உரியவன் போய் அதை பார்க்கணும்ல. அதுக்காக போகிறாருன்னு வச்சிங்க. என்ன இப்போ நீங்கள் 4 வருஷத்தில் எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்காம இப்போ கடைசி நேரத்தில் எதுக்கு சாகிற நேரத்தில் சங்கரான்ற மாதிரி ஆட்சி முடிவு போகிற இடத்துல எதுக்கு 30,000 பேர் 30 லட்சம் பேரா? எங்கே போய் தேடுறது 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலைக்கு? அதால் நீங்கள் அதை வந்து ஒன்றும் இப்போ அவ்வளோ பெரிய சீரியஸாக எடுத்துக்கணும். ஓகே, போன தடவை துபாயில் போனபோது என்ன நடந்ததோ அதே மாதிரி இந்த தடவை லண்டனில் போகும்போது நடக்க போகுது. இருக்குது. ஆனால் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லியிருக்காரு, இது வந்து எடப்பாடி பழனிசாமி போன பயணம் மாதிரி இல்லை அப்படின்னு பிரச்சனை. ஆமாம், எடப்பாடியார் வந்து அவங்க மருமகன் சொந்தம் பந்தம் அந்த மாதிரிலாம் போகல. இன்றைக்கு எடப்பாடியாரின் வீட்டில் யார் இருக்கிறார், அவரோட மனைவியின் பெயர் என்ன, மகனின் பெயர் என்ன, அவரோட குடும்ப பேக்ரவுண்ட் என்னன்னு கூட இந்த தமிழ்நாட்டில் தெரியாது. தெரியுமா? தெரியாது. கருணாநிதி காலத்திலேருந்து அந்த மொத்த வகையராகவும் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு மரம் மாதிரி ஒன்று போட்டு அங்கங்கே சொட்டி போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா?
ஆமாம், அது எடப்பாடியார் போன பயணம் மாதிரி இல்லாமல் தான். ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிளை செயலாளர் தன் வாழ்க்கையை ஆரம்பித்து ஓகே. திராவிடனா என்னங்க ஏங்க அதெல்லாம் யாரா படிச்சவங்க இருக்கீங்க எனக்கு என்னங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வெள்ளந்திரி மனிதனை உங்களோட கம்பேர் பண்ண முடியாது தான். சரியாக தான் சொல்லியிருக்காரு நம்ம முதல்வர். சார் போய் இறங்கின உடனே வந்து தமிழர்கள் இருக்க பகுதிகளில் சேர்ந்து ஒருங்கிணைந்த தமிழர்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தமிழில் பேசி உங்களோட வேற மறக்காதீங்க, தமிழ்லேயே பேசுகிறாரா? தமிழில் பேசி உங்களோட வேற மறக்காதீங்க, அயல்நாட்டில் இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சார். நல்ல விஷயம் தான். தமிழ்நாடு தானே அவர் சொன்னார், வேற எங்கேயும் போக சொல்லல. நல்ல விஷயந்தான். என்ன பண்ணலாம், இதெல்லாம் யாரோ ஒரு எதை எழுதி கொடுத்துருக்காங்க, சரி பேசுகிறோம் என்ன போ. ஓகே. ஏங்க நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எதை பேசினாலும் அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கும், அதில் அவருக்கான விஷயங்கள் இருக்கும்னு ஏங்க எல்லாரும் பார்க்குறீங்க? என் மனுஷன் எப்பயுமே அப்படி தான் இருப்பாரா? என்றைக்காவது ஒரு நாள் இந்த வாழ வைத்த தமிழ் மக்களுக்காக அப்படின்னு வசனத்தை பேச ஆரம்பிக்க மாட்டாரா? அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டை மறந்துடாதீங்க. தமிழ்நாடுனாரா தாய்நாடுனாரா? தமிழ்நாடு தான் சொன்னாரா? தாய்நாடுன்னு சொல்ல. சரி, தமிழ்நாட்டை மறக்காமல் வந்து போகிறதுக்கு ஏதோ ஒரு அவரோட அப்பீலை சொல்லியிருக்காரு, வாழ்த்துவோம். அயலக தமிழர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி பல விஷயங்களை செஞ்சுருக்கு. குவைத் தீ விபத்தில் இறந்து போனவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த போரில் மாட்டினவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். யார் போய் கூப்பிட்டு வந்தாங்களா? தமிழ்நாடு அரசின் சார்பாக கூப்பிட்டு வரப்பட்டிருக்காங்க. எங்கே போய் கூப்பிட்டு வந்தாங்க? உக்ரைன் ரஷ்யா போகிறப்ப கூப்பிட்டு வந்தாங்க சார். டெல்லி ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணி வந்தாங்க சார். ஓகே. ஏய் சும்மா தானே எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து எம்பி ஆகி கிடக்குறீங்க? ஏன் ஒருத்தவங்க இந்த பக்கம் எட்டி பார்க்கலன்னு யாராவது கேட்டுருப்பாங்கன்னு என்னமோ உக்ரைனுக்கே இங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் அனுப்பி கூட்டம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தில் தான் சார் இந்தியா முழுக்க இருக்கிற உக்ரைனில் மாட்டிக்கொண்ட நபர்களை மத்திய அரசு கொண்டாந்தது. அதுக்குதான் மத்திய அரசு கொண்டாதுன்னா அதோட கடமை அது. ஓகே. என் பிள்ளைக்கு காலையில் பால் கொடுத்தனே முண்டை பிள்ளைய பார்த்தா கொடுத்தாண்டி ஆகணும் அப்படின்றோம்ல. அந்த மாதிரி அயல்நாடுகளில் மாட்டிக்கொண்டவர்களை மீட்டு கொண்டு வருவது மத்திய அரசின் கடமை. ஓகே. வலியுறுத்த வேண்டியது நம்மளோட கடமையாப்பா. எங்கள் ஊருக்காரங்க ஒரு 50-100 பேர் மாட்டிக்கிறாயா, கொஞ்சம் பாருங்கய்யா அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இதில் என்ன இருக்குது? இது ஒரு அரசாங்கத்தோட சாதனை. இது ரொட்டீன் ஒர்க்கு. அதை போய் பெருசாக பேசுகிறாங்க. என்ன சார் இது? புரியுது சார். அதுக்கப்புறமா வந்து ஸ்பெயின் போனப்போ கூட சைக்கிள்லாம் கூட ஓட்டி காட்டினாரு. சரி, இப்போவும் அங்கே ஜெர்மன் போயிருக்காரு, அடுத்து லண்டன் போக போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஸ்பெயின்லேருந்து அதே சைக்கிளா இல்லை லண்டன் சைக்கிளா? இல்லை சார். ஏங்க உங்கள் முதல்வரை போய் சைக்கிள்லாம் மெரிக்க விடாதீங்க. வானாங்கப்பா, அவர் வந்து அந்த உடல்நிலை அந்த தகுதியில் அவர் இல்லை. உங்களுக்காகவே வந்து ஒரு சைக்கிள் எடுத்துன்னு போன பொழுது அவர். அதே மாதிரி தான் இப்போ இங்கே இருக்க சொல்ல எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரிலாம் போட்டு உங்களை ஊக்கப்படுத்துகிறாரு. நீங்கள் அவர் சைக்கிள் ஓட்டுறது, நான் வந்து ஃபிட்டாக இருக்கிற சைக்கிள் ஓட்டுறதுலாம் இல்லை, இளைஞர்கள் சைக்கிள் ஓட்டணும் ஓகே அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் அது. நீங்கள் உள்ளூரில் ஓட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் வெளிநாட்டில் போய் ஓட்டினா அப்போ ரொட்டீனாக காலையில் ஏற்ற உடனே முதல்வர் வந்து சைக்கிள் மிரிப்பார். ஓகே. அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு தான் அது. சார் எதிர்கட்சி ஆட்கள் எல்லாம், அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது ஒரு இன்ப சுற்றுலான்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையான வகையில் விமர்சிக்கிறாங்க சார். ஏற்புடைய விமர்சனமா இது? என்ன இந்த வயசில் அவருக்கு என்ன இன்பம் இருக்குது? சரி, இந்த வயசில் ஒன்றும் அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவங்க குடும்பத்தார் இன்பத்தை சார்ந்தோன்னா அவர் போயிருக்கலாம். ஓகே. இதுக்கு மேலே எனக்கு என்னப்பா இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் தானேப்பா பார்த்தீங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விழாவாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒரு குடும்பம் முன்னால் போகிறது. இப்போ நீங்கள் துபாய் அங்கெல்லாம் போனப்போ கூட என்ன சொன்னாங்க, முதல்ல இங்கேருந்து போய் ஒரு செட்டப் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. தலைவர் வந்து சரி சரி அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ குடும்பமும் முக்கியம் தானே. இப்போது நீங்களாம் குடும்பத்தோடு கூட்டம் போகிறதுக்காக அவர் குடும்பத்தை கூட்டம் போகிறவரை போய் நம்ம வந்து எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? என்ன ஒன்று நம்ம காசில் போகிறாருன்றாங்க. சரி, நாடே உங்களுது என்ன, இதுக்கு என்ன மிஞ்சி போனால் என்ன ஒரு 50 கோடி அவ்வளோலாம் செலவாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு 10 அந்த மாதிரி செலவாகலாம். போனால் போது 30,000 கோடியே எழுந்துட்டு நாங்கள் சும்மா தானே சார் இருந்தோம். டாஸ்மார்க்கில் ஒரு 1000 கோடின்னு இடி லெட்டர் கொடுத்தது. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு வருடத்திற்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை, அது ஒரு 4000 கோடிக்கு மேலே வருது. அதையே விட்டு கொடுத்துட்டு நம்ம கம்முன்னு இருந்தோம். இப்போ அவர் சொந்த இந்த காசு எடுத்து செலவு பண்ணுறதுல இப்போ என்ன பிரச்சனை? ஓகே சார். சார் அங்கே போயிட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பெரியாருனுடைய படத்தை வைக்க போகிறதா? பெரியார்னா யார்? பெரியார் ஈவே ராமசாமி அவருடைய படம் நினைக்கிறேன். சரி.
அவரோட படத்தை வந்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு சார். சரி, எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு ஒரு நண்பர் அந்த ஊர்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். நல்லா விசாரிச்சிட்டேன் நண்பர்களே, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சார்பாக அந்த படத்திறப்புக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. நானும் அங்கு அடிக்கடி செல்வதுண்டு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சார்ந்த ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து ஒரு நாளைக்கு $210 ஓகே செலுத்தினால் செலுத்தி ஒரு மாணவருக்கு $70 செலுத்தினால் ஒரு அறையை தந்து விடுவார்கள். அதாவது ஒரு ஹால், அது உள்ளே போய் அந்த ஹாலுக்கு வந்து $210. இப்போ நம்ம ஒரு 10 பேர் இல்லை ஒரு 50 பேர்னா 50 × 70 70 அத்தனை டாலர் கட்டினா ஒரு அறையை தந்து விடுவார்கள். ஈழத்தமிழர்கள் இப்படி பல நிகழ்வுகள் நடத்தி வருகின்றனர். இவரின் மருமகனின் பணம் கொடுத்து விளம்பரம் செய்யும் இவர்களின் ப்ரொமோஷன் வேலை இது. அந்த அறையில் நம்முடைய ஆட்களை கூட்டிக் கொண்டு உட்கார வைத்தால் போதும். ஆக இன்னொரு ஆஸ்திரேலியா ஸ்டாம்ப் கதை தான் இது. இப்படி அங்கே கருத்தரங்கு அறைகள் வாடகைக்கு விடப்பட்டு கருத்தரங்குகள் நடைபெறும். இதில் பணம் கொடுத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆனால் இது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடக்காது. ஓகே. மேலும் விவரங்களுக்கு இந்த லிங்கை பாருங்கன்னு ox.ac.uk/events/social.o அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. சொல்லுங்கள், ஒன்று பண்ணுமா? வள்ளுவம் வலைக்காட்சி வள்ளுவரை தன் பெயரில் கொண்டிருக்குது என்பதால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வள்ளுவரின் திருவுருவ படத்தையோ அல்லது திருவுருவ சிலையோ திறந்து வைக்க அந்த ஆங்கர் வந்து போகிறாருன்னு ஒரு அனுப்பிச்சி விடுமா? ஓகே சார். இது இந்த சவுத்தார்வலே ஏதோ ஒரு 4 கருப்பு ஆடினாங்களா, அந்த மாதிரி தான். அதை பார்த்து போகாமலே சாட்டை கூட போய் ஆட்டார் போல. நமக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பெல்லாம் நம்ம அதுக்கு தேவையும் இல்லை. ஓகே, அதுதான், அது ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு இல்லையா? அதால் அந்த மாதிரி அரங்கம் எடுத்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு சரி இல்லை சார், அப்படி எடுத்து பண்ணணும்னா கருணாநிதி அவரோட திருவுருவ படத்தையோ சிலையோ திறந்துருக்கலாம். ஆனால் பெரியார் அவங்க வந்து கொள்கை வழிகாட்டியா? கருணாநிதினா கரப்ஷன் ஆஃப் ஃபாதர் ஆஃப் த கரப்ஷன் தான் கருணாநிதி வருது. ஓகே. இப்போ நாளைக்கு வந்து இப்போ கருணாநிதி படத்தை அங்கே திறக்கிறாங்க. ஓகே. தப்போ சரியாக எவனோ அந்த கூகுளில் ஏற்றிட்டுக்கிறான் பொழுது. இப்போ அந்த மாதிரி சிலை திறக்கிற போது இப்போ ஒரு 4 பேர் வெளிநாட்டுக்காரன், யாரோ கருணாநிதியா, டாக்டர் கலைஞர் கருணாநிதியா, யாரா அது அப்படின்னு திறந்தா இந்த தலைப்பு முன்னாடி வந்ததுன்னு வச்சுங்க, அது அசிங்கம் தானே. ஆனால் இப்போ நீங்கள் ராமசாமி நாயக்கர்னு போட்டால், பெரியார்னு போட்டால் அது அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் வரும் இல்லையா? ஓகே. அதற்காக அது வந்து அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, தம்பி நீ எதை விட்டாலும் விட்டுரு, இந்த பெரியார் பிராண்டை மட்டும் விட்டுறாத. பெரியார் பிராண்டை விட்டால் நம்ம கடையை உடனே மூடி ஆக வேண்டியிருக்கும். கருணாநிதியே ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமாம், அதால் தான் அவர் வந்து அவங்க அப்பாவை கூட அவர் முதன்மைப்படுத்துது இல்லை. இப்போ கருணாநிதி மாடல் ஆட்சி, இல்லை கருணாநிதியின் அடுத்த ஆட்சி, இல்லை கலைஞர் 0 ஓட்டுவா அப்படின்லாம் ஆட்சி நடத்தணும். கருணாநிதி ஆட்சின்னா அப்படி எல்லாம் சிரிச்சிருவாங்கல்ல. அதால் இது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பேர் வைக்கிறார் சார். அதெல்லாம் பார்த்துங்க, அதெல்லாம் அது அவங்களுக்கும் அது ஒரு பிராண்டு. ஓகே. அந்த பிராண்டுன்னா இங்கே வந்து, ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து கருப்பு சட்டை போட்டு நாங்களாம் பெரியாரோட அது இது நீங்கிறாங்க இல்லையா? அதால் பாரு, இப்போ பாருங்கள், நீங்கள் பாரு இந்திய அளவில் உலக அளவில் பெரியார் சித்தாந்தத்தை கொண்டு போன அவரே இவரே அப்படின்னு இங்கே ஒரு 2 அவார்டு தரம் பாருங்க அவருக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதால் ஒன்றா சொல்லுங்கள், நான் சொன்ன மாதிரி வள்ளுவம் தொலைக்காட்சி சார்பாக நம்ம கூட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம். ஓகே சார். ஓகே சார். அப்போது முதல்வருடைய இந்த அயல்நாடு பயணங்கள் வந்து இதுக்குமே பிரயோஜனம்னு சொல்ல வரீங்களா சார்? சார் அவருக்கு பிரயோஜனமாக தான் சார் இருக்கும். ஓகே. நீங்கள் ஆட்சி முடிய போகுதுங்க, இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடிய போகுது. ஓகே. அப்புறம் சில விஷயங்களை கொண்டு போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல. அதுக்காக வந்து இப்போ வயதான காலத்தில் இந்த உயிலை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஆட்சி முடிகிற காலமாக இருக்கிறதுனால சில விஷயங்களை அவர் பாதுகாப்பு நலன் கருதி செய்யணும். ஓகே. ஆஸ் எ ஃபாதராக, இன்றைக்கி இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மூத்தவராக அந்த குடும்பத்தின் நலன்களை பாதுகாப்பதில் முதன்மையான கடமை அவருக்கு இருக்கு இல்லையா? ஓகே. அப்படியே கட் பண்ணி தமிழ்நாட்டின் முதன்மையானவர் அவர், அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற, இப்போ அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தானே, அவங்க நலன் பேணி காக்கப்படுவதும் தமிழ்நாட்டு நலன் பேணி காக்கப்படுவதுக்கு ஒப்பாது தானே. அதற்காக அதுக்கு போயிருக்கு. அது எந்த மாதிரி நீங்கள் இந்த நான் என்ன கேட்குறேன் சார்,
ஏன் சுற்றி 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 ஸ்டாலின் அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு போட்டுமா சார்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓகே, அவர் காசு நம்ம காசு அது அவர் எடுத்துகிட்ட பிறகு அவர் காசு தானே. எங்கேயோ போகிறாரு. இப்போ வந்து நம்ம பிடிஆர் சொல்லலையா கருணாநிதி வகைரா. கருணாநிதி வகைரான்னா யார்? ஸ்டாலின், உதயநிதி இவங்க தான் வர முடியும். கருணாநிதி வகைரான்னா கருணாநிதி, ஸ்டாலின் இவர்கள் தங்கள் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் 2 பேர் அடிச்சிட்டாங்க. அதை எங்கே வைக்கிறது தெரியல, எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம மரியாதைக்குரிய பிடிஆர் சொன்னார் இல்லையா. அப்புறம் வைக்க தெரியாமல் வைக்கா பொருள் வைக்கிறதா? அதெல்லாம் அவங்க ஓகே சார். அந்த குடும்பத்தின் நலனுக்காகன்னு சொல்கிறீங்க, எந்த மாதிரியான நலன்னு அது ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம் சார், திருட தெரிஞ்சாலும் பதுங்க தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குது சார். ஓகே, சாதாரணமாக நம்மளை போன்ற ஆளுகளுக்கு அது சாதாரண எளிய மக்களுக்கு திருட தெரிஞ்சாலும் பதுங்க தெரியும்டா. அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னால் பதுங்க தெரியாதவன் தலையார் வீட்டில் போய் பதுங்கினான்னுவாங்க இல்லையா. அதால் சில சேஃப்டி மெஷரை வந்து அவர்கள் கையாளக்கூடும். என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் அங்கே எதுவுமே வைக்கலாம், இங்கேயே வச்சு எல்லோரும் கொடுத்தாருன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் முதல்வராக போகிறாரு. இல்லை, ஒவ்வொரு பயணத்தையுமே நம்ம அப்படி தான் சொல்லணுமா? அமெரிக்கா போனதையும் ஸ்பெயின் போனதையும் அப்படி தான் சொல்லணுமா? அதாவது இதை நம்ம வந்து 19 முதல் துபாய் பயணம் போனப்போ தமிழகத்தில் திருப்பூரில் இருக்கிற நூற்பாலை தொழிலாளர்கள் அந்த சங்கம் வந்து இங்கே ஒரு மீட்டிங் போட்டாங்க. இவர் எதுக்கு போகிறாரு? முதலீட்டாளர்களை ஈர்த்து தமிழகத்தில் தொழில் தொடங்க போகிறார். ஏற்கனவே தமிழகத்தில் தொழில் தொடங்கி நடத்தி கொண்டு இந்தியாவின் இந்த ஃபினான்ஷியலில் ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது திருப்பூர். அங்கே இருக்கிற நூற்பாலை தொழிலாளர்கள் ஒரு மீட்டிங் போடுறான். எங்களோட வங்கி கடன் வட்டியை 2% மாற்றிட்டாங்க, வரிகளை ஏற்றிட்டாங்க, வந்து கரண்ட்டு விலை ஏறி போச்சு, கரண்ட்டு வந்து தடங்கள், மின் தடங்கள் வருது, அதனால் இங்கேருந்து பல கம்பெனிகள் அசாம் போன்ற வடமாநிலங்களுக்கு போயிட்டாங்க, நாங்களும் எங்கள் உற்பத்தியை பாதியாக குறைக்க திட்டமிட்டிருக்கிறோம், இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க சார். இதெல்லாம் பார்க்கணும். ஏற்கனவே அதாவது மலையாளத்தில் ஒரு பழம் இருக்கும், இருக்கிறதையும் பிடிக்கணும் பறக்கிறதையும் பிடிக்கணும். ஓகே, இருக்கிறத விட்டுட்டு நான் பறக்கிறத பிடிக்கிறேன்னு துபாய்க்கு எகிறனா இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது இன்றைக்கு பல பனியன் கம்பெனிகள் தமிழகத்தை தாண்டி அந்த பக்கம் வட மாநிலங்களுக்கு போயிட்டாங்க. அவன் வந்து அழைக்கிறான், ஏய் வாப்பா வாப்பா எங்கள் ஊரில் வாப்பா நாங்கள் அதெல்லாம் தரம்பா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன். அப்போது தமிழகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள் இங்கேருந்து ஒன்று ஒன்றா போகுது. நான் இப்போ அண்மையில் ஒன்று பார்த்தேன், எவனோ ஒருத்தன் பேசியிருந்தான் சார். வந்து ராஜாஜி வந்து தமிழகத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை மூடினார், பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களை. அவர் வந்து சனாதனவாதி. அடுத்து வந்த காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார். இந்த ஆண்டில் 210 பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் மூடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம முக்கிய ஸ்டாலின் அவர்களை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு சனாதனவாதின்னு சொல்ல முடியுமா? இப்படி உருட்டுறானுங்க பாருங்கள். அந்த மாதிரி சார் இங்கே ஏற்கனவே மூடுறான். இதையெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு நாம் இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளை ஒழுங்காக நடத்தினால வடமாநிலத்திலிருந்து வருகிற வட இந்தியர்களை இங்கே ஒழுங்குபடுத்தி தமிழகத்தில் இருப்பவர்களை வேலை செய்வதற்கான ஒரு சூழலை உண்டு பண்ணேன் சார். முதல்ல இந்த ஒயின் ஷாப்பை சுற்றி ஒரு கும்பல் வருது இல்லை, ஆமாம், அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்தால் நாம் போய் வெளிநாட்டுக்காரனை வர வச்சு நாம் வந்து இங்கே முதலீடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பல பேர் சொல்கிறாங்க திமுக அரசோடு கார்பரேட்டர்களோடு நிற்கிறது. கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க, வந்து சண்முகம் சொல்கிறாரு, முத்தரசன், சோபாலகிருஷ்ணன் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, கே பாலகிருஷ்ணன் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. அப்போது சாம்சங் போராட்டத்தில் நேரடியாக நாம் பார்த்தோம். நேரடியாக கம்யூனிஸ்ட் சங்கங்கள் குற்றச்சாட்டுகள் வைத்தது, கார்பரேட்டுகளோடு நீங்கள் நிற்கிறார்கள். அப்போ கார்பரேட்டுகள் இங்கே வருவது தற்சார்பு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும். ஆமாம், அப்படி இருக்கிற போது என்னத்துக்கு வெளிநாட்டு முதலீடு? இங்கே உள்ளூர் முதலாளிகளை ஊக்கப்படுத்துங்க, உள்ளூர் முதலாளிக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யுங்க, செஞ்சு உற்பத்தியை பெருக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, அதுதானே சரியாக இருக்கும். ஓகே, இன்னும் எம்ஜிஆர் பாட்டு கூட ஒன்று, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நாம் ஏன் கையேந்த வேண்டும் அயல் நாட்டில் இருக்குல்ல. அப்போது இந்த பயணத்தின் நோக்கம் ஈர்ப்பதா கொடுப்பதான்ற போது ஈர்ப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏற்கனவே வந்து இங்கே வந்து போன ஆண்டு உலக முதலீட்டாளர் தினம் அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துனாங்க. அதில் கிட்டத்தட்ட 60,000 கோடி
வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுதுன்னாங்க. அதில் 40,000 கோடி யாரானா மிகப்பெரிய பக்தா திருடன் என்று இவர்களால் அழைக்கப்பட்ட அதானி 40,000 கோடினாரு. என்னையாது அங்கே இருந்தால் திருடன்றீங்க, இங்கே வந்தால் நல்லவன்றீங்க. செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதல்ல உள்ளே போடுற அயோக்கியம் செந்தில் பாலாஜி. நீங்கள் இங்கே வந்து ஐயோ அப்பா அவர் மாதிரி புனிதர் உண்டா? அவருடைய என்னது அந்த உறுதியும் வலிமையும் என்னை வந்து கிறங்கடிச்சிச்சு அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி தியாகியா தியாகின்ற வார்த்தையை வேறு அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது இந்த மீடியாக்காரங்களுக்கு வேறு வேலை கிடையாது. இவனு எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்டாலின் அவர்களை குறை சொல்கிறதே வேலை. எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு 2 வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல வச்சு அவர் வந்து நல்லா ஏதாவது நினச்சா கூட நீங்கள் வந்து அவருடைய செயல்பாடுகளில் ஒரு குறை காண்றது தமிழகத்துக்கு நல்லது இல்லைங்க. ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க முதலீட்டாளர்கள் இங்கேருந்து வட மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் போன பயணத்தில் வந்து ஃபோர்டு கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் மூடி இருந்தாங்க. அதை வந்து திரும்ப தொடங்கன்னு சொல்லிட்டு போய் அங்கே பண்ணிட்டாங்க. எம்ஓஇ சைன் பண்ணிட்டும் வந்துட்டார். அதுக்கப்புறம் பல இடங்களில் எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. தொடங்கிட்டாங்களா? சரி இல்லை சார், இன்னும் தொடங்கலாம் சார். அப்புறம் சரி இல்லை சார், எம்ஓஇலாம் சைன் பண்ணிடுச்சு சார். அதாவதுங்க ஒரு இடம் வந்து ஆக்கிரமிப்பு போகிறோங்க. ஓகே, இவங்ககிட்ட வெறும் அந்த சொத்து பேப்பருக்கு பிறகு என்ன வச்சுருப்பான், வச்சுக்கின்னு அது என் இடம் தான் தெரியுமா அப்படிம்பான். டேய் வெறும் காகிதண்டா அது, அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் எம்ஓ என்ன சார் இது. நம்ம இப்போ நாங்கள் தான் இப்போ வந்து ஒரு 4 இன்வெஸ்டர்கள் வந்து தமிழகத்தில் வந்து தமிழர்கள் தொழில் தொடங்குறதுக்கு உதவி பண்ண போகிறாங்கன்னு ஒரு 4 பேரை கோட்டை கிட்ட போட்டு, இப்போ தான் நிறைய இந்த ப்ளூ கோட்லாம் இருக்குல்ல, அது போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க தமாசுன்னு. கலக்கெல்லாம் ஒரு 4 கோட்டை வாடகை எடுத்து போட்டு இந்த மாதிரி 4 பேரை கூப்பிட்ட மூர்த்தி என்ன, இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து உயர்த்துவதற்கு இங்கே தமிழகத்தில் பல கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இண்டிவிஜுவலாக பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் லோன் தராங்க. அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே சார். சார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக எங்கூட இல்லைப்பா. ஓகே சார், எங்கள் ஆளுங்க பக்கமும் இல்லை. ஓகே, நீங்கள் வேறு யாருன்னா சொல்லுங்க. எங்கள் பக்கம் இருந்திருந்தால் நாங்கள் வந்து சமூகத்தில் இப்படி வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்க மாட்டோம். தொடர்ந்து அவமானங்களை இந்த எங்கள் சமூகம், நான் பொதுவாக சொல்ல எங்கள் சமூகம் சந்திச்சுக்காது. அதில் தயவுசெய்து எங்கள் கூட ஸ்டாலின்னு சொல்லாதீங்க, வேறு யாருக்குன்னா ஓகே சார் கேளுங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டு இருந்தது. என் கூட இல்லைன்றா அப்புறம் சார் திட்டம் பேர் சார், திட்டம் பேரா அப்படி செயல்பட்டு இருந்தது சார். அந்த திட்டத்தில் எழுதப்பட்ட அறிவு இல்லாதவனுக்கு பேர் அறிவாளுங்க. படிவங்கள் எல்லாம் பார்வை கம்மியாகிறவனு பேருக்கு கண்ணாயிரம் இல்லை, நல்லா இருக்கு பாங்க திராவிட மாடல். சொல்லுங்கள் சார். அந்த படிவங்கள்லாம் வந்து வைகை ஆற்றில் விழுந்திருந்தது. அந்த தாலுக்கா ஆஃபீஸர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க முடியல, சிபிஐக்கு உத்தரவு விடுவோம். என்னப்போ பிடிச்சி அவனா ஒரு ஏடிஎம்காரன் வந்து எடுத்து போட்டான்னு சார் அதையும் சொல்கிறாங்க சார். திமுககாரன் வந்து அவங்களே எழுதி ஏடிஎம்காரங்களே எடுத்து போட்டாங்க. அதுதான் எடப்பாடியார் உத்தரவின் பேரில் இவங்க போட்டாங்க. அதால் நாங்கள் விசாரணை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியப்படுத்துறது இல்லை. எனக்கு என்னென்னா இப்போ இந்த இந்த மாதம் எண்டு 21, 22 அந்த முகாமில் வாங்கப்பட்ட மனுக்கள், அது அந்த பொற்கொடி கலெக்டரும் ஒத்துக்கினாங்க. அப்பா இந்த மனுக்கே எப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து 1,05,000 மனுக்கள் வாங்கி அதில் 1,10,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டிங்கன்னீங்களே, அதெல்லாம் இந்த கைது தானா? அப்போது நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துட்டு அமைச்சர் கலெக்டர் பிஏ கிட்ட கொடுப்பார், பிஏ கலெக்டர் கொடுப்பார். அப்படியே சுற்றி வந்து அவங்க வெளியில் வர சொல்ல வேர்க்கடலை வாங்குவாங்க. அதை பார்த்தா அந்த மனு இருக்கும். அதாவது ஒருத்தனுக்கு யூஸ் ஆச்சு. இப்போ வேர்க்கடலைக்காரன் ஒரு அந்த பேப்பர் வாங்கினா அவன் காசு கொடுத்தானே வேஸ்ட் பேப்பர் கடையிலேருந்து வாங்கணும். அட்லீஸ்ட் அவனுக்காவது அது யூஸ் ஆச்சு. ஒன்றுமே இல்லாமல் தண்ணியில் போட்டிங்களே. அதனால் இவர்களுடைய லட்சணம் நமக்கு தெரிகிறது. சார் ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் செய்வதுக்கு தான் சார் ரெவென்யூ. அதை விட்டு நான் போய் வந்து மனுவை வாங்குகிறேன், முகாமை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னு மக்களை ஏமாத்துகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அட்லீஸ்ட்டு இதை ஒழுங்காவது கொஞ்சம் எங்களை வந்து ஏமாத்தணும்ல. அப்போது உங்களோட நோக்கம் என்ன? சும்மா ஜனங்களை கூப்பிட்டு எதனா ஒரு டீ காப்பி கொடுத்து, எப்பா நீ முகாமுக்கு வா, அங்கே வா, இங்கே வான்னு ஒரு சீனை போட்டோம்னா ஜனங்க நம்மளை நம்பிட்டோம் அப்படிங்கிறது தானே. அப்போது இது ஒவ்வொரு சார் நீங்கள் ஒரு எங்களுக்காக அந்த கோரிக்கைகள் நிறைவேறுது. 2வது விஷயம், அந்த பெட்டிஷனை கொடுப்பதற்கு அந்த மக்கள் மெனக்கெட்டு ஒரு நாள் வந்திருப்பாங்க.
கண்டிப்பாக சார். இதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து கூட மாட்டீங்க. கூட்டத்துக்குன்னா காசு கொடுத்து அது இது கொடுத்து எதனா கூப்பிடுவீங்க. இதுக்கெல்லாம் வா வா உடனே தீர்வாயிடும். நீங்கள் வந்து முதல் நாள் இதை சிதம்பரத்தில் ஆரம்பிக்கிற போது ஒரு மணி நேரத்தில் ஒரு 3 பேர் வந்து ஏதோ காது கேட்குற மிஷினு அது இதுன்னு ஏதோ சொன்னாங்கன்னா, ஒரு மணி நேரத்தில் தீர்வு கண்டார் முதல்வர்னு டிவிலாம் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டிங்க. அப்போ இதை பார்க்குறவன் என்ன நினைப்பான்? ஏய் மாப்பிள்ள 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நாளில் கூட தீர்வு வந்துடுறியா அப்படின்னு தானே வந்து அந்த மக்கள் ஒரு கடைசி நம்பிக்கை. ஏன்னா ஆட்சி முடிய போகுது. உங்ககிட்ட கொடுத்த மனுவை பலாயிரம் முறை கொடுத்துருப்பாங்க. கடைசியில் ஏப்பா நம்ம முதல்வர் நம்ம கூட இருக்கிறாராப்பா, பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தா படிச்சுட்டாக்குன்னு எதனா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு கொடுத்த மக்களை நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் கலெக்டர் சொல்கிறாங்க இதில் ஒரு 6 ஜெராக்ஸு இன்னும் 6-7 வந்து ஒரிஜினல்ன்றாங்கல்ல. ஆனால் செய்திகள் மூட்டைகள் மிதந்தன அப்படின்னு வருது சார். அதாவது ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆகிருக்குது. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி யாரோ உங்களை வந்து கெடுக்கணும்னு கூட நடத்தணும் சார். ஆனால் பச்சை புழுவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு 5-6 மனு தான், மொத்தமே 10-12 மனு தான் அப்படின்னு இவ்வளவு விஷுவல் காட்சிகள் வந்த பிறகும் நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்கன்னா, அப்போது நீங்கள் வந்து மக்களுக்கு உண்மையாக இல்லவே இல்லை என்பது இதில் தெளிவாகுது இல்லை சார்? ஆனால் இது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடந்ததை வச்சு நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் நடந்திருக்கோன்னு கன்க்ளூட் பண்ணலாமா சார்? நடக்கலன்றதுக்கு என்ன அர்த்தாச்சு சொல்லுங்கள். இப்போது அந்த மனுக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மனுக்கள்லாம் தீர்வு காணப்பட்டது, ஆனால் யார் பயனாளியோ அவருக்கு அறிவிக்கப்படல. நல்லா இருக்குல்ல இது? ஓகே. தீர்வு கண்டுட்டாங்களா? தீர்வு கண்டா என்ன அர்த்தம்? பெட்டிஷன் கொடுத்த எனக்கு அது வந்து அந்த நிவாரணம் பெறப்பட்டது இல்லை, அந்த அந்த என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது தானே. ஓகே. அப்போ தானே அது வந்து தீர்வு காணப்பட்டது. ஆமாம். எனக்கே தெரியாமல் எப்படி எனக்கு தீர்வு காணும்? இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நீ 2 மாத்திரையை போட்டு தண்ணியை குடிச்சிட்டப்பா மூச்சு எனக்கு உடம்பு சரியாயிடும். ஏதோ எம்ஜிஆர் படத்தில், அந்த காலத்து படத்தில் ஒரு சீன் வரும் தெரியுமா, பழைய படத்தில் எம்ஜிஆர் அடிபட்டிருப்பார், அவர் பார்த்து இது மாத்திரையை போட்டுவோம். அந்த மாதிரிலாம் ஹீரோயின், அந்த மாதிரிலாம் இது இருக்குது. அதால் சார் பொய் சொல்லுங்கள் சார். பொய்யை சொன்னாலும் அவர் அடிக்கடி சொல்லுவார்ல, பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லோட போக்கத்த பசங்களான்னு ஒரு டைலாகை நம்முடைய முதல்வர் பேசுவார்ல, அதை தான் நம்ம அவருக்கு போட்டு காட்டணும் இப்போ. ஓகே சார். சார், சி ஓட்டர்ஸ் வெளியிட்ட அந்த முதல்வர் சிறந்த முதல்வர் பட்டியலில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வருக்கு டாப் 10 இடத்துல வந்து இடமே கிடைக்கல சார். எப்படி பார்க்குறீங்க? அது தர வர வச்சுருக்கோம். ஓகே சார். சார் இல்லை சார், பாண்டிச்சேரி முதல்வர்லாம் இருந்தார், கேரளா முதல்வர் இருக்குங்க சார். எங்கள் கவனத்துக்கு வராமல் போயிடுச்சு சார். அது இப்போ வந்துடுச்சு இல்லை சார். யோகி ஆதித்யநாத் கூட இருக்கார் சார். இருக்கட்டும், நாங்கள் அடுத்து வர வைக்கிறோம் பாருங்கள். முதல் இடத்துல வந்துடுவாருங்களா சார்? முதல் இடத்துல போனால் நீங்களாம் கிண்டல் பண்ணுவீங்க. ஒரு 2வது 3வது. ஓகே சார். சார், சசிகலா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் திமுகவை எதிர்க்க முடியும், திமுகவை வெல்ல முடியும், நம்ம வந்து இந்த முறை ஒருங்கிணைந்த அதிமுகவை வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். எப்படி பார்க்குறீங்க? அது போய் எடப்பாடி கிட்ட பேச சொல்லுங்கள். அதாவது கீழே வந்து பொதுச் செயலாளர்னு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணுன்றதில் யாருக்கும் கருத்து வேறுபாடெலாம் இல்லை. ஓகே. ஏன்னா ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரே கட்சி தானே. நீங்கள் வந்து அதை ஒத்துமையாக இருக்கணுன்றதுல எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் திரும்ப திரும்ப இப்போ சசிகலா அம்மையார் இதுக்கு மேலே தேர்தலில் நின்று, இல்லை நான் வந்து தமிழகத்துக்கு முதல்வராகி, இல்லை நான் வந்து கட்சியை வந்து நீ என்ன பண்ணுற அந்த மாவட்டம் நடக்குது, இந்த மாவட்டத்தில் நடக்குதுன்ற கேட்கிற ஃபிசிக்கலாக அவங்க அதுக்கு இப்போது ஃபிட் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, புரியுதா? அப்படி இருக்கிற சூழலில், ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் இந்த முள்ளிவாய்க்கால் மன்றத்தில் ஒரு கூட்டத்தை சசிகலா அம்மையார் தலைமையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு பேசுவதற்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது நான் வந்து அந்த முள்ளிவாய்க்கால் மன்றத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு முழக்கம் போடுறாங்க. வீழ்த்துவோம், துரோகிகளை வீழ்த்துவோம், கண்டிக்கிறோம், துரோகிகளை கண்டிக்கிறோம், எதிரிகளை வீழ்த்துவோம், அப்படி இப்படின்னு ஏதோ கோஷம் போடுறாங்க. இன்னும் ஏதோ ஒரு நாட்டில் நின்று கோஷம் போடுற மாதிரி. ஐயா நெடுமாறனும் ஏதோ தட்டு மாதிரி அங்கே நின்றுக்கிறாரு. அப்போ நான் கேட்டேன், எதிரியவன் துரோகியாவன்னு சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை, அப்புறம் இங்கே வந்து சீனை போடுறீங்க, எதிரிகளை வீழ்த்துவோம், துரோகிகளை வீழ்த்துவோம் அப்படின்னு நான் அங்கேயே ஒரு சலசலப்பை ஒன்று. ஏன்னா எனக்கு அதில் ஒரு வருத்தம் என்னென்னா, முள்ளிவாய்க்கால் அந்த முற்றும் இருக்குல்ல, அது ஐயா நடராசன் ஐயாவின் கனவு திட்டம். நாங்கள் அதில் பேசும்போது கூட நட்டக்கல் பேசுமா என்பார்கள், நட்டக்கல் பேசும் நடராசனா நட்டு வைத்த கல் பல நூற்றாண்டுகள் கடந்து பேசும்.
பிரான்சில் அவங்க ஆட்களோட மயிருக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது இங்கேருந்து விரைந்து ஓடிய மன்மோகன் சிங் தமிழன் உயிருக்கு முக்கியத்துவம் தராத போயிட்டார். அப்படிலாம் கடுமையான நாம் அதில் பேசணும். அதுக்காக அவர் சிறைக்கு போனார் நடராசனார். அவரோட சின்ன ஒரு அடையாளம் கூட, குறியீடு கூட அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இல்லை. இப்போ மறைந்த நம்ம உசைனி அவரோட இருக்கும் தருவாயில் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஐயாவை பற்றி நான் சரியாக எங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்தது, நான் மன்னிப்பு கேட்டுன்னு போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். அப்போ என்னோட அந்த ஐயா ஒரு கனவு திட்டமாக கொடுத்த அந்த ஐயா சிறை போவதற்கு, மீண்டும் ஒரு முறை சிறை போவதற்கு காரணமாக இருந்த நான்லாம் வழக்கு வாங்கிய அந்த சிற்பங்கள் கொஞ்சம் அங்கே இருக்குது, அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல பொதுமக்கள் பார்வைக்காக வைங்க, அது ஐயா முதல்ல என்கிட்ட சொன்னது, அதுக்கப்புறம் தான் பிளானை மாற்றி பல விஷயங்களை பண்ணாங்க சிற்பத்தில் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் தரணும், ஏன்னா அது நடராஜன் ஐயா நினைத்தது அப்படின்னு பல இடத்துல அப்ரோச் பண்ணார். ஒன்றும் நடக்கலை. இப்போது இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்காக சிறைக்கு போன வழக்கு வாங்கிய எங்களை போன்றவர்கள் யாரும் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் ட்ரெஸ்ஸில் இல்லை. ஒரு ஏதோ அப்போது நடராஜன் ஒரு ஐயா வந்து அவரை பெரிதும் நம்பினார். அப்போதே நாங்கள் கேட்டோம். அப்போ இல்லை ஐயா சரியாக செய்வார், அவர் யாரும் ஒன்றும் பேச வேணான்னு நடராஜன் எம்என் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போது வந்து கடைசி வயதாச்சு அவருக்கு. இந்த காலத்தில் வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து அதை அபகரிக்கிற விதமாக அவர்கள் குடும்பத்தார் மட்டுமே அதில் வந்து கோலோச்சுகிற நிலை ஏற்பட்டிருக்கு. நான் வந்து அந்த மீட்டிங்கில் சசிகலா அம்மையார் ஏற்பட சில மீட்டிங்கில் பேசுகிறேன். இந்த மாதிரி இதை வந்து நடராசனார் இதை இன்ச் பை இன்ச் இதில் என்னென்ன இருக்கணும்னு தன்னுடைய கனவு ப்ராஜெக்டை அதை செஞ்சார். வருங்காலத்துக்கு இது எப்படி ஈழத்தமிழன் படுகொலையை நினைவுபடுத்துகிற விதமாக இங்கே இருக்கிறதோ அந்த போராட்ட தீயை கனலை அடைக்காத்து அடுத்த தலைமுறைக்கு காட்டுகிற விதமாக அங்கே இருக்குது. ஆனால் அதை வந்து முற்றும் முழுசாக மற்றவங்களோட உழைப்பு அதில் ஒன்று கூட இல்லைங்க. மற்றவங்க பெயர்கள் வேணாலும் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாமே தவிர அது முழுக்க முழுக்க எம்என் ஐயாவோட உழைப்பு, அவரோட செயல் திட்டம் தான் அது. அதில் ஒரு சின்ன அடையாளம் கூட அங்கே இல்லை. அதனால் வந்து எம்என் அவர்களின் முழு உருவ சிலையை அங்கே நிறுவனம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அவங்க தரப்புலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. இப்போ எங்களுக்கு அவர் வந்து அந்த தமிழினத்திற்காக சார் அப்போது பல பேர் என்னென்னவோ சொன்னாங்க. ஆனால் தமிழகத்தில் முற்றும் முழுதாக ஈழத்தமிழருக்கான பிரச்சனைகளை எடுத்து அதை ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு அரங்கத்தை வைத்து இல்லை பல இடங்களில் வெளியேயும் நடத்திய பெருமை வந்து எம்எனுக்கு தான் சார். பல பேர் வந்து எப்பா இவங்க கூட இருந்தால் ஈழத்தமிழர் பற்றி பேசக்கூடாது சார், இங்கே ஈழத்தமிழர் என்று போதா இலங்கை தமிழர் என்று பேசுவதாகவே இங்கே கட்சிகளுக்குள்ள பிரச்சனை இருந்தது தெரியுமா? அப்படி இருக்கிற போது ஜெயலலிதா அம்மையாருக்கு பேக் போனாக இருந்த எம்என் நடராசன் எந்த அரசியலையும் பற்றி கவலைப்படாமல் எல்லா மற்ற கட்சிகள் இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைத்து அந்த ஈழத்தமிழர் போராட்டத்திற்கான ஒரு வலுவான குரலை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர். இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து மொழிப்போர் அந்த போராட்டம் தொடங்கிச்சில மாணவர்கள், அதில் ஒரு முக்கியமான ஒரு எம்என் அப்போ படிக்கும்போது எம்என் எல் கணேசன் இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி நபர்கள் வந்து அதில் முக்கியமானவர்கள். அப்பேற்பட்டவரோட கனவு திட்டத்தில் இதை செய்தவர் யாருன்னு கூட இல்லாமல் இருக்கிற நிலையில் அதை நம்ம வலியுறுத்தினா கூட அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தலை. அப்படி இருக்கிற சூழ்நிலை அதிமுக ஒன்றிணைணுன்றதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை சார். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சீராக அதிமுக போய்கொண்டிருக்கிறது. அதில் வந்து ஒரு கன்வின்சிங் ஏற்பட்டால் மிக நன்றாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக இப்போ 26% ஓட்டுகளோ என்னமோ அதிமுகவுக்கு இருந்தது. இப்போ கடந்த தேர்தல் 22%, 23% ஒரு 2-3% அப்படி சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கே தவிர இது ஒரு மிகப்பெரிய ஒரு நடுவில் பிளந்தது அப்படிலாம் இல்லை. இருந்தால் நல்லது. இப்போ சசிகலா அம்மையார் வந்து எடப்பாடியாரும் சசிகலா அம்மையாரும் ஒத்து போய் சசிகலா அம்மையார் ஒரு பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா அதுக்கு ஒரு வெளிப்படையாக ஒரு கம்யூனல் பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ எல்லாமே இங்கே சாதியாக தானே இருக்குது. ஒரு கம்யூனல் பேக்ரவுண்ட் கூடும். நமக்கு வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் சாகிற வரை தீய சக்தி கருணாநிதி, எம்ஜிஆர் தான் சொன்னார் தீய சக்தி கருணாநிதினார். அப்பேற்பட்ட அந்த
விஷயத்தில் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஓகே. அந்த ஒன்றாவது வந்து இப்போது இருக்கிற ஒரு சீரை கெடுத்து விடக்கூடாதுன்னு கூடுதலாக நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆனால் நேரடியாக சசிகலா அம்மையாரால் போய் பேச முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? எடப்பாடி இறங்கி வந்து பேசியிருக்கலாமோ? இல்லை, இப்போ யாருமே இப்போ நேரடியாக யாரும் பேச முடியாதுங்க. ம். இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது இதை வந்து ஒரு ஒருங்கிணைக்கிற வேலையை தான் செய்யணுங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ஐயா எம்என் இருக்கும்போது கூட ஓபிஎஸ் அவர்களை வந்து சிஎம்மாக மாற்றின போது கூட ஐயா வெளிப்படையாக சொன்னார், ஏன் நல்லா தானே போய் இது எதுக்கு போய் அவர் போய் மாற்றினீங்க, ஒரு சீராக போது அதில் எதுக்கு ஒரு டிஸ்டர்பை உண்டு பண்ணணும். ஏன்னா வந்து சசிகலா வர போகிறாங்க, அவங்க வர போகிறாங்க, இவங்க வர போகிறாங்க, செங்கோட்டையன் வர போகிறாங்க, அப்படி இப்படின்லாம் ஒரு டாக் அப்போ வந்ததில்லை. அப்போ சொன்னார், அதெல்லாம் நல்லா தானே போயின்னு இருக்குது, நம்ம சொன்னதாக கேட்டு செய்ய போகிறாங்க, இப்போ என்ன அதில் போய்யா அப்படின்லாம் அப்படி சொன்னார். அது அப்படியே சீராக இருந்திருந்தா இன்றைக்கி திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இல்லைல்ல. அந்த ஒரு சின்ன பிளவு, ஒரு சிராய்ப்பு இல்லைன்னா 3% ஓட்டு தானேங்க. ஓகே. அதனால் இவர்களை யாரும் நம்பலை. அங்கேருந்து ஒரு அந்த குழப்பத்தில் விளைந்த ஆட்சி தான் இது. அதனால் அதிமுக ஒன்றா இருக்கணுன்றதில் ஒன்றும். ஓகே சார்.